இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். நாம் அடக்கம் வரை அடக்கமாயிருப்போம். கடந்த 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் 20ஆம் புகழ்பெற்ற நரம்பியல் மருத்துவர் 56 வயது நிரம்பிய நிலையில் கொரோனாவால் இறந்து போகிறார். பல உயிர்களை காப்பாற்றிய அவரை காப்பாற்ற யாரும் இல்லை. அவரை அடக்கம் செய்ய விடாமல் கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கிறிஸ்தவ கல்லறையில் மறுக்கப்படுகிறார். வாகனத்தை கல்லால் எரிந்து துரத்தினார்கள் பலர். தமிழ்நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 28,68,500 பேரில் 60,390 நபர் இறந்து போனார்கள் என்று அரசு செய்தி கூறுகிறது. இந்த 60,390 நபர்களின் கல்லறை எங்கே இருக்கிறது என்று யாருக்காவது தெரியுமா? அவர்களுடைய மனைவி மக்களுக்காவது ஏதாவது தெரியுமா? முறையான அடக்கம் இல்லை. எங்கே புதைத்தார்கள் என்பது உறவுகளுக்கு கூட தெரியாமல் போனது. கொத்து கொத்தாக ஜேசிபியினால் தோண்டப்பட்டு தள்ளிவிட்டு புதைக்கப்பட்டார்கள். எத்தனை குருக்கள், எத்தனை அருட்சகோதரிகள் இறந்தார்கள். திருப்பலி கூட கிடையாது. இயேசுவை தீர்ப்பிட்டு கொலை செய்தாலும் அவரை கல்லறையிலே அடக்கம் செய்தார்கள் அவருடைய நண்பர்கள். நம் கல்லறை எப்படி இருக்கும் என்று நமக்கே தெரியாது. நம் சாவும் நமக்கு தெரியாது. மனித வாழ்வு இவ்வளவுதான். 6 அடி கூட சொந்தம் நமக்கு கிடையாது. அடக்கமாயிருப்போம், அன்பாய் வாழ்வோம், தொடர்ந்து ஜெபிப்போம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். நமது